வணக்கம் அன்பர்களே. இப்போ நாம் பார்க்க போகிறது பிடி கொழக்கட்டை. அதோட ஃபைனல் ஸ்டேஜ் இது. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் புரியும் ஸ்கிப் பண்ணாமல். இடியாப்பம் மாவு 2 கப்பு எடுத்துக்கணும். கடையில் விற்கிறான், அதில் பண்ணால் தான் டேஸ்ட்டு. 2 கப்பு இடியாப்பம் மாவு எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையான டின்னர் இது. கடாயில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. நல்ல சூடாகணும். இப்போது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகா வத்தல் 2 எடுத்து கிள்ளிக்கணும். அதை போட்டு நல்லா வதக்கணும். வறுத்த பிறகு கடுகும் சீரகமும் போடுறாங்க. கடுகு முதல்ல போடுவாங்க, ஆனால் இவங்க கடுகு அப்புறம் ஏன் போடுறாங்கன்னா பருப்பு கொஞ்சம் வறுபடணும், அதுக்காக கடுகு அப்புறம் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போது இதில் எதெல்லாம் சேர்த்துருக்கோம்? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கடுகு, சீரகத்தை பருப்பு கொஞ்சம் வறுத்த பிறகு போடுங்க. பெருங்காயம் போடுறாங்க. மருத்துவ குணம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 4 நறுக்கிக்கங்க சின்ன சின்னதாக. நாங்கள் இங்கே 2 நறுக்கியிருக்கோம். அதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். ரொம்ப அருமையாக இருக்குங்க பிடி கொழக்கட்டெல்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா, தண்ணி விடுறாங்க. 2 கப்பு 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி. இப்போ 1 கப்பு மாவு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி விடணும். இதுதான் ரேஷியோ. திருப்பியும் சொல்கிறேன், 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி. நாங்கள் எடுத்துக்கிட்டது 2 கப்பு மாவு, 3 கப்பு தண்ணி. இந்த ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கல் உப்பு போடுறாங்க. கல் உப்பே போடுங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சால்ட்டு போடுறத விட கல் உப்பு போடுறது ரொம்ப நல்லது. இப்போது சட்னிக்கு அவங்க என்னெல்லாம் எடுத்திருக்காங்க? தேங்காய் பத்தை 4, உடச்ச கடலை ஒரு 2-3 ஸ்பூன், வத்த மிளகா ஒரு 2 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 3, பூண்டு 2 பல், அப்புறம் உப்பு. இந்த பிடி கொழக்கட்டைக்கு இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, கடாயில் இப்போ அந்த தண்ணியில் கொதிக்குது. 3 கப்பு தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அதான் நான் சொன்னேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் உள்ளே போட்டதெல்லாம் கொதிக்குது. நல்லா கொதிக்கணும். அருமையான டிஷ். என்னோடய பாஷையில் சொல்லணுன்னா தேவாமிர்தமாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிடையாது, பியோர்லி ஸ்டீம், இட்லி மாதிரி. இப்போது கடையில் வாங்கின அந்த இடியாப்ப மாவு நாங்கள் 2 கப் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இப்போ அந்த தண்ணியில் மெதுவாக போடணும். போட்டு கிளறணும். நல்லா கிளறணும். திக்காக ஆகிடும். கிளறது தாங்க இதில். பொதுவாகவே எல்லா சவுத் இந்தியன் டிஷ்ஷும் கிளற வேண்டியது தான். ஏன்னா லேடிஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் பாவம், நல்ல ஸ்ட்ரென்த்து வேணும் கிளறதுக்கு. நல்லா கிளறி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, திக்காக. உங்களால் கிளற முடியலன்னா வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க, அவங்க கொஞ்சம் கிளறி தருவாங்க. நல்லா கிளறுங்க. இப்போ ரொம்ப சில பேர் கிளற முடியல, ரொம்ப திக்காக இருக்குன்னா பக்கத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க. வெந்நீர் வச்சுக்கிட்டு நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறம் கிளறுங்க. நல்லா கிளறணும். இது இதில் ஒரு 50% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வேறு ஏற்கனவே குக்கர்லேயும் வைக்க போகிறோம். இப்போ மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்ச பிறகு ஓரளவு வெந்திருக்கு. வெந்த உடனேயே
சூடாக இருக்கும். நீங்கள் தண்ணியை தொட்டு தொட்டு பிடி கொழக்கட்டை மாதிரி பண்ணி ரவுண்டாக கூட பண்ணலாம், இல்லை ஓவலாக பண்ணலாம், எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம். ரொம்ப சுடுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு வச்சு உருட்டி உருட்டி அந்த இட்லி தட்டில் வைக்க வேண்டியது தான். ஏன்னா திருப்பியும் குக்கரில் வேற வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் வெந்திருக்கு, குக்கர்லேயும் வேகும். இட்லி மாதிரி. எண்ணெய் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 6லிருந்து 60 வரை அதுக்கு மேலே கூட சாப்பிட்லாம். சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போது இட்லி தட்டில் வச்சாச்சு. நான்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க. இது டின்னருக்கு அடிக்கடி பண்ண சொல்லுவேன். வெறுனையே சாப்பிடுவேன். நான்லாம் சட்னியே தொட்டுக்க மாட்டேன், அப்படியே சாப்பிட்ருவேன். இது நீங்கள் மட்டும் டேஸ்ட் இப்போ வச்சுட்டாங்க பார்த்தீங்களா குக்கரில் 2 அடுக்கு இட்லி குக்கரில். இப்போது ஒரு இது ஒரு ஸ்மெல் வரும், வெந்த ஸ்மெல். வந்தோடனே எடுத்து புகை வந்துடுச்சு பாருங்கள். 1 மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 2, 3, 4, 5ன்னு பசி இல்லைனா கூட மேலே மேலே 2 சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட். பண்ணி பார்க்குறீங்களா எல்லாரும்? அருமையான டின்னர். சைடு எஃபெக்டே கிடையாது, எண்ணெய் கிடையாது. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அடிங்க. எங்களுக்கு கமெண்ட்ஸே போட மாட்டேங்கிறீங்க பாருங்கள். பக்கத்தில் சட்னி வச்சுருக்காங்க, தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது.